ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜி சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன கிச்சன் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதை விட சின்ன கிச்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. வாங்க என்னோடய கிச்சனை பார்க்கலாம். இதுதான் என்னோடய சிங்க்கு. இந்த சிங்க்கும் வந்து என்னோடய கிச்சன் மாதிரி ரொம்ப சின்னது தான். சிங்க்குக்கு பக்கத்தில் சோப் வச்சுருக்கேன். சிங்க்குக்கு மேலே பார்த்திங்கன்னா விண்டோ இருக்குது. விண்டோ வந்து சமைக்கும் போது மட்டும் திறந்துப்பேன், மற்றபடி வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அந்த விண்டோ யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டாண்ட் அடிச்சிருக்கேன். ஸ்டாண்ட் வந்து கயிறுலாம் வந்து கட்டி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டு கீழே வந்து ஒரு கரண்டி மாட்டுற ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கி கட்டி வச்சுருக்கேன். அதுவும் கயிறுலாம் கட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து என்னோடய கரண்டி, என்னென்ன எனக்கு சமைக்கிறதுக்கு தேவையான கரண்டிகள் எல்லாமே இருக்கும். டீ வெடி கட்டுறதுலேருந்து எல்லாமே அதில் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இது முறை வச்சுருக்கேன். வீட்டுக்கு மட்டும் உள்ளே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு முறை யோசிச்சுருக்கேன். வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு வெளியே இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்டாண்டில் வந்து கீழே ஷெல்ஃபில் வந்து சின்ன சின்ன அந்த பவுலு, அந்த பாத்திரம் வச்சுருக்கேன். அதோட ஸ்பூனை வச்சுருக்கேன். மேலே வந்து சொம்பு, டம்ளர், எனக்கு டீ காஃபி குடிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த கிளாஸு, தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த சொம்பு அதில் மட்டும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து தட்டுலாம் வச்சுருக்கேன். சின்ன தட்டுலேருந்து பெரிய தட்டுலேருந்து எல்லா தட்டுமே இருக்கும். மோஸ்ட்லி எங்களுக்கு தேவையானது மட்டும்தான் இருக்கும் 4 பேருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே கிச்சனில் வச்சோன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் கிச்சன். அதனால் வந்து எங்களுக்கு தேவையான வச்சுருக்கு. அப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஷ்ஷு. அப்புறம் காய் சீவுறதுக்கு, பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணுறது, அதுக்காக அது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃபு. இது வந்து டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கான இடம். அது என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்கிட்ட வந்ததும் அந்த டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு. அதுமாதிரி அந்த லேயராக வரும் இல்லை, அந்த சின்ன சின்ன அந்த லேயராக வர சாமான். அதுக்கப்புறம் பூண்டுலாம் நசுக்கிறது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இஞ்சி பூண்டு அதில் வந்து நசுக்க வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து அந்த அஞ்சரைப்பட்டிக்கில் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மசாலாலாம் இருக்கும். அது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அந்த மாதிரி என்னென்ன மசாலா, தனியார் தூள் அதெல்லாம் வந்து அதில் வச்சுருப்பேன். அதில் வந்து அஞ்சரைப்பட்டி. அதுக்கு மேலே வந்து ஒரு ஷெல்ஃப். அந்த மேலே ஷெல்ஃபில் வந்து ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் சின்ன குக்கர், அதுக்கப்புறம் மிக்சர் ஜார்ஸ் இருக்கும். ஜூஸர்லேருந்து பெரிய ஜார்லேருந்து சின்ன ஜார் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா அந்த கடப்பக்கல்லில் வந்து பாதி கடப்பக்கல் இருக்காது. அது ஏன்னு தெரியலை. அதனால் வந்து அந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு காயெலாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் வேணும்ன்ட்டு ஒரு சின்ன ஒரு மணக்கட்டை இருந்துச்சு. அதை வச்சுட்டு அந்த இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன இடத்துல வந்து இங்கே ஒரு ஆயில் ட்ரே வச்சுருக்கேன். அந்த ஆயில் ட்ரேயில் வந்து சமைக்க தேவையான ஆயிலெலாம் வச்சுருக்கேன். அப்புறம் சின்னதாக ஒரு ஹனி பாட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் மிச்சமான ஊறுக்க டப் பேக்கெட் வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் மேலே வந்து மிச்சமான குழம்பு, நீ செஞ்ச குழம்பு, அதுக்கு பக்கத்தில் வந்து கட்டிங் போர்டு. இந்த ஷெல்ஃபுக்கு, இந்த 2 ஷெல்ஃபுக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கம் ஷெல்ஃப் இருக்குது. நடுவில் இடம் இருந்துச்சு. அதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று மாட்டியிருக்கேன். இதுவும் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் காமிச்சிருந்தேன், நல்ல தட்டுலாம் வச்ச மாதிரி. அந்த ஸ்டாண்டுமே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 2 ஸ்டாண்டுமே குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மீஷோவில் வாங்கிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 2 ஸ்டாண்டுமே. எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. அந்த பிளேட் ஸ்டாண்டு கூட வந்து ஒரு சைடில் ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டும் வரும். நான் தான் அந்த இடம் பார்த்துலேருந்து எடுத்து மேலே வச்சுட்டேன். அங்கே வந்து வைக்க முடியல, ஜன்னல் வந்து இடிக்குது. அதுக்காக எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அந்த மசாலா எல்லாமே வச்சுருப்பேன். மல்லிகை பொருள் எல்லாமே, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்பு, டீ தூள், காஃபி தூள் எல்லாமே வந்து இங்கே வந்து அடுக்கியிருப்பேன்.
கேஸ் ஸ்டவ்க்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, 2 ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அது முதல் ஷெல்ஃப்லையும் கத்தி, சிஸ்ஸர், காய் சீவுறது எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து எல்லாமே மற்ற மளிகை சாமான்லாம் வச்சுருக்கேன். அங்கே இடம் பத்தாதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். பெரிய பெரிய சாமான்லாம் வந்து பெரிய பெரிய டப்பாலாம் வந்து அங்கே பத்தாது, அதை வந்து இங்கே வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இது கடாயி, நடுவில் வந்து இட்லி பாத்திரம், அதுக்கு பக்கத்தில் வந்து சாப்பாடு குண்டான்ட்டு எல்லாமே வந்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஆணியில் வந்து தோசைக்கல். இந்த பேக் வந்து என்னென்னா கவர் எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் அந்த பேக்கில் வச்சுருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா சிலிண்டர், அதுக்கு வந்து அந்த கீழ் ட்ரே வந்து மளிகை சாமான், எக்ஸ்ட்ரா மளிகை சாமான்லாம் இருக்கிறதுலாம் அந்த கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் ட்ரே. அதுக்கு மேலே இருக்க ப்ளூ கலர் ட்ரேயில் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா காலியாகிற கண்டெய்னர்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த ட்ரேயில் வந்து தேய்ச்ச சாமான்லாம் வந்து மேலே வைக்க வந்து இடம் இல்லை, அதனால் வந்து கீழே வச்சுருக்கேன். அதில் வந்து தேய்ச்ச சாமான், சாப்பிட்டு முடிச்சு எல்லாமே தேய்ச்ச சாமான்லாம் அந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து சமைக்கிற தண்ணி, சமைக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. அது மேலே ஏன் பக்கெட் போட்டு முடியிருக்கேன்னா, பையன் வந்து தண்ணியை திறந்து கையை விட்டுருவான். இந்த பக்கெட் வந்து போட்டதுனால திறக்க மாட்டான், அதுக்காக தான் அந்த பக்கெட்டு. அதுக்கு பக்கத்தில் வந்து அரிசி ட்ரம்மு, அதுக்கு மேலே வந்து சர்க்கரை போட்ட அந்த ஒரு பக்கெட், சின்ன பக்கெட் சர்க்கரை இருக்குது அதுக்குள்ளே. அது பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து 2 ட்ரே. ஒன்று வந்து மளிகை சாமான் ட்ரே, இன்னொன்று வந்து இது எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ் ட்ரே. இதுதான் வந்து என்னோடய ஓவரால் கிச்சன். என்னோடய கிச்சனை வந்து நான் இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். சிலிண்டருக்கு மேலே வந்து இந்த மேட் தான் வச்சுருப்பேன். மேட்டு எக்ஸ்ட்ரா மேட்ஸ்லாம் வந்து சிலிண்டர் மேலே வச்சுருப்பேன். அந்த ப்ளூ கலர் ட்ரேக்கு மேலே வந்து கூடை, காயெலாம் வாங்கிறதுக்கு வேணும்னா வந்து கூடை கொண்டு போகிறது, அதுக்காக வேண்டிய அந்த கூடை. மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. மிக்சிலாம் வந்து வெளியே வச்சுருக்கேன், ஹாலில் இருக்கும். ஹாலில் வந்து டிவி ஷெல்ஃப் இருக்குது, அதில் வந்து நாங்கள் டிவி வச்சிடல, அதனால் அதில் வந்து நான் வந்து மிக்சிலாம் வந்து அதில் வச்சுருப்பேன். இதுதான் வந்து என்னோடய கிச்சனோட ஓவரால் வியூ. இந்த மாதிரி கிச்சன் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை விட சின்ன கிச்சன்லேயும் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களா, யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து வேணும். எங்களோட வீடுமே வந்து சின்ன வீடு தான். நான் எங்கள் வீட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.